இது வந்து சட்டத்திற்கு புறம்பா நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ரைடெல்லாம் போகிறாங்க. இப்போ ஆந்திராவில் ஹைதராபாத்லலாம் நடக்குது. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா பொதுவாகவே காவல்துறை வந்து இந்த மாதிரி நடத்துகிற ரைடுகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுமே உயர்மட்டத்தோடு ஒரு தொடர்பில் இருக்காங்க. நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு பர்சனலாகவே ஒரு தொடர்பில் இருக்காங்க. இப்போ ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு நேரடியாக ஃபோன் பண்ணி நடிகர் நடிகைகள் குடித்து விட்டு கார் ஓட்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் அது பரபரப்பாக இப்போ பாலிவுட்டில் டோலிவுட்டில் நடக்கிற அளவுக்கு பெரிய போதை கலாச்சாரம் இங்கே இருக்கான்னா இல்லை. சரக்கு மூக்கு முட்டை குடிப்பாங்க. அது பல இடங்களில் நடந்திருக்கு. இப்போ கூட பெங்களூரில் ரீசெண்டாக ஒரு பண்ணை வீட்டில் நடந்த ஒரு பார்ட்டியில் வந்து நிறைய திரை பிரபலங்கள் வந்து மாட்டினாங்க. அந்த நைட் டைம் பார்ட்டி கல்ச்சரில் போதை வஸ்துக்கள் நிறையா உபயோகப்படுத்தியிருந்தால் அந்த நியூஸில் வந்து பரவலாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நியூஸ் அங்கே நடந்துட்டு இருக்கும் போது இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இந்த டோலிவுட் அங்கே தான் மட்டும் தான் நடக்குதா சார், இல்லை நம்ம கோலிவுட் இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கிற சினிமாத்துலேயும் அது மாதிரி நடந்திருக்கா? கோலிவுட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நடக்காமலாம் இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பாலிவுட்டில் எப்போவுமே அதிகம். அது நீங்கள் அங்கே வந்து வெறும் மது வகைகளை மட்டும் இல்லாமல் வேறு வேறு அந்த பவுட்ரு கொக்கைன் இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே பயன்படுத்துகிற வழக்கம் வந்துருச்சு. அந்த போதை ஊசியெல்லாம் போடுற வழக்கம் பாலிவுட்டில் இருக்குது. இந்த பக்கம் டோலிவுட்டுக்கு வந்தீங்கன்னா அது பாலிவுட்டை விட ஒரு ஹைஃபையான ஒரு ஏரியாவாக இருக்குது. அங்கே வந்து இது மாதிரி குற்றச்சாட்டுகள் பல வருடங்களாக தொடருது. அங்கே இருக்கிற பார்ட்டியில் அந்த பஞ்சாரா ஹில்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து நாகார்ஜுனாவுக்கோ சிரஞ்சீவிக்கோ சொந்தமான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அது வந்து அவ்வளவு ஹைஃபையாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. இப்போ தெலுங்கு படத்தை சார்ந்த இவங்கெல்லாம் இங்கே வராங்க இல்லையா, இப்போ பேசும்போது சொல்கிறாங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி சொர்க்கமாக இருக்கும் அந்த இடம் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி படம் சம்மந்தப்பட்ட விழாக்கள் பார்ட்டிகள்லாம் அங்கே நடக்குது. இப்போது இது வந்து சட்டத்திற்கு புறம்பாக நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ரைடெல்லாம் போகிறாங்க. இப்போ ஆந்திராவில் ஹைதராபாத்லலாம் நடக்குது. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா பொதுவாகவே காவல்துறை வந்து இந்த மாதிரி நடத்துகிற ரைடுகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ரைட்டு ஓகே அப்படின்னு சும்மா நாம்கி வாசா ஒரு இதை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பட்டு அங்கெல்லாம் இது கொஞ்சம் சீரியஸாகவே இருக்குது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுமே உயர்மட்டத்தோடு ஒரு தொடர்பில் இருக்காங்க. நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு பர்சனலாகவே ஒரு தொடர்பில் இருக்காங்க. இப்போ ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு நேரடியாக ஃபோன் பண்ணி ஒருத்தருக்கு சார் இது மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அது என்னென்னு பாருங்கன்னா அடுத்த நிமிஷம் சால்வ் பண்ணுகிற அளவுக்கு செல்வாக கூட இருக்காங்க. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இது போல் நடக்கிற விஷயங்கள் பெரும்பாலும் அமைங்கிறது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், விக்ரமுடைய பையன் துருவ் விக்ரம் வந்து காரை ஏற்றி பெரிய ஆக்சிடெண்ட் பண்ணார். அந்த கேஸ் என்னாச்சு எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ பரபரப்பாக பேசுனாங்க. துருவ் பிரமாதமாக வெளியில் நடமாடிட்டு நடிச்சுட்டு தான் இருக்கார். அருண் விஜய் அதே மாதிரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணார். அந்த கேஸ் என்னாச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் குடித்து விட்டு கார் ஓட்டி எங்கேயாவது ஆக்சிடெண்ட் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் அது பரபரப்பாக பேசப்படும். அதுக்கப்புறம் அது அப்படியே அமைங்கிடும். இப்போ யாஷிகா ஆனந்த் விவகாரத்தில் கூட ஒரு இறந்தார், அவருடைய தோழி இறந்ததுனால அது அவ்வளோ பெரிய விஷயமாக மாறிச்சு, ஒரு வழக்காக மாறிச்சே தவிர ஒருவேளை அப்படி நடக்கலை எங்கேயாவது இடித்தாங்க போனாங்க வந்தாங்கன்னா நாம்கி வாசம் அமுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊரில் நடக்குது. அதே நேரத்தில் இப்போ பாலிவுட்டில் டோலிவுட்டில் நடக்கிற அளவுக்கு பெரிய போதை கலாச்சாரம் இங்கே இருக்கான்னா இல்லை. சரக்கு மூக்கு முட்டை குடிப்பாங்க, அவ்வளோதான். அது பல இடங்களில் நடந்திருக்கு. இப்போ கூட இந்த சுச்சி லீக்ஸ் பிறகு அது அமுங்கிருச்சு. அந்த கூட்டமே அப்படியே கலைஞ்சிருச்சு. முன்னே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த இளம் நடிகர்கள் வட்டாரம் ஒன்று இருக்கும், விஷால் ஆர்யா பரத் அப்படி இப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். இந்த கூட்டம் வந்து வீக்கெண்டில் அப்படியே கூடுவாங்க. கூடி அது சிம்பு தனுஷ் எல்லாமே இந்த கூட்டம் வந்து ஒரு மாதிரி கேலப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சுச்சி லீக்ஸ் விவகாரம் வெளியில் வந்த பிறகு இது மாதிரி கூடுறதுனால தானே இந்த பிரச்சனை வருது, வேணவே வேணாம் அவங்கவுங்க வீட்டிலேயே ஒரு பார் வச்சுப்போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் நம்ப முடியாத நபர்கள் வீட்டிலே பார் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடடா இவர் வீட்லையா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அவர் வீட்டிலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க வீட்டிலே பாரோட இருக்காங்க. அங்கே போய் ஒரு 4-5 பேர் உட்காந்து அப்படியே குடித்தோமா அப்படியே மட்டையணுமா அப்படியே காலையிலே எழுந்துச்சி போனோமான்னு போயிடுறாங்க. பெரிய பிரச்சனையாக அது மாறுறதில்லை. அந்த வகையில் கொஞ்சம் நிம்மதி, அவ்வளோதான்.
பட் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த நைட் பார்ட்டி டைமில் வந்து தமிழ் சினிமா பிரபலங்களே, அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்க உச்ச நட்சத்திர நிறைய நடிகர்களே வந்து அந்த குடித்து விட்டு அந்த ஹோட்டல்லையே பிரச்சனை பண்ணியிருக்காங்க, சண்டே அளவுக்குலாம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தேன் சார். இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறனால இந்த நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துருவ விக்ரம் ஆகட்டும், யாஷிகா ஆனந்த் ஆகட்டும், நீங்கள் அந்த டைமில் இருந்து பார்க்கும்போது அப்போ இருந்த டைம்லலாம் ஒரு மிகப்பெரிய இந்த நைட் பார்ட்டியில் நடந்த ஒரு கலவரம்னா என்ன சார்? அப்போ எல்லாமே நைட் பார்ட்டியில் நடந்த கலவரம்னு சொல்கிறத விட இப்போ மறைஞ்சிட்டார் இந்த நடிகர், அவரை பற்றி நம்ம பேரை சொல்வது சங்கடமாக இருக்கும். இப்போ அவருடைய பையனும் இப்போ நடிகராக இருக்கார், முக்கியமான நடிகராக இருக்கார். அவர் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ஷூட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அங்கே வந்து அவர் மேக்சிமம் படப்பிடிப்புலேயே கொஞ்சம் தண்ணியில் இருக்கிறவர் தான் அவர். அது வந்து தலைக்குப்புற போகாமல் நடிக்கணுங்கிற டைலாக்கை கரெக்டாக பேசணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் இறக்கிட்டே ஷூட்டிங் போகிறவர் தான். அப்போ இவர்கிட்ட ஒரு கதை சொல்கிறதுக்காக ஒருத்தர் போயிருக்கிறார், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். போய் சார் இதுமாரி நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க, வந்துட்டேன். இவரே ஏதோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, போயிட்டார் மகாபலிபுரம். போனோடனே இருங்க ஷூட்டிங் முடிஞ்சோடனே கார்லேயே நம்ம கதை கேட்டு போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அகலமான ரோடு ஆயிடுச்சு, அன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன ரோடு தான் அது. இப்போ அங்கேருந்து வரணும், சென்னைக்குள்ளே நீங்கள் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஆயிரும். அப்போ நம்ம போகும்போதே இந்த கதையை கேட்டுடலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வெயிட் பண்ணுறாங்க. இப்போ காரு கிளம்புது, ஒரு பக்கத்தில் உட்கார்றாரு, கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதை சொல்ல ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் விருட்டுன்னு ஒரு காரு இவருடைய காரை முந்திட்டு போகுது. முந்திட்டு போனால் இவர் ஏற்கனவே கொஞ்சம் சரக்கு போட்டிருக்கிறாரு, நம்ம காரை ஒருத்தன் முந்துறதான்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சிலேட்டர் அமுக்கிறாரு. இப்போ 2 பேருக்கும் ஒரு சேசிங் ஒன்று நடக்குது. அவர் முந்த இவரை முந்த கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்தில் இது நடக்குது. இவருக்கு உயிரே இல்லை. அப்போ தான் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கதை சொல்லனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எங்கேயாவது வழியில் இறக்கி விட்டால் பொழைச்சிக்கலாம், யார்கிட்டையாவது கதை சொல்லி நம்ம டைரக்டர் ஆகிடலாம், இப்படி வந்து நம்மளை வந்து மாட்டிட்டேமேன்னு இவர் பதச்சு போய் சார் வேகமாக போகாதீங்கன்னா அப்போ தான் இன்னும் ஆக்சிலேட்டர் அழுத்துறாராம். சர்றன்னு வந்து திருவான்மியூரில் வந்து கட்டடிச்சு முந்திட்டாராம் அந்த காரை. முந்தினோடனே தான் அவருக்கு நிம்மதி. பயங்கரமாக அப்படி சிரிச்சுக்கிட்டு யாருக்கிட்ட அப்படின்ட்டு அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கு, உள்ளே பூந்துட்டாரான். உள்ளே பூந்து இந்த கார் ஓட்டிகிட்டு வந்த அப்படி வேகத்தோட சரக்குன்னு எடுத்துகிட்டு உட்காந்துட்டாரான். இப்போது கதை இவர் சொல்லணுமே, சார் கதை சார்ன்னு இருக்கிறார். ஒன்றும் இல்லை தம்பி, இப்போ நான் வந்து வேறு மூடில் இருக்கேன், நான் அவனை ஜெயித்த மூடில் இருக்கேன், நீ வந்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு நான் இங்கே தான் இருப்பேன், இந்த ஹோட்டலில் தான் இருப்பேன், நாளைக்கு வந்துட்டாரேன். இப்போ மறுநாள் காலையிலே இவர் போனால் கதவை திறக்கலை. அவர் நிர்வாகத்திட்ட சொல்லிட்டாரான் யார் வந்தாலும் உள்ளே விடாதுன்ட்டு. இப்போ சொல்கிறான், இல்லைங்க நேற்று உள்ளே போனவர் கதவை திறக்க முடியாது, அதனால் எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு கதவை தட்ட வேணான்ட்டார், நாங்கள் தட்ட மாட்டோம், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள், வெளியில் வந்தாருன்னா பாருங்கன்ட்டாங்க. எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 3 நாள். உள்ளே ஃபோனில் இன்டர்காமில் சொல்லுவாராம், சாப்பாடு உள்ளே போகுமா, அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கிறது சாப்பிட்றது, சரக்கு அடிக்கிறது சாப்பிட்றதுன்னு 3 நாள் கழித்து தான் கீழே இறங்கியே வந்திருக்கிறார். இவர் 3 நாள் கழித்து அவர் ஆளை பார்த்தா வேறு மாதிரி இருந்திருக்கிறாரு. இவர் ஆரம்பமே இப்படி இருக்குது, இவரை வச்சு நம்ம படம் எடுக்க ஆரம்பித்தோம்னா எப்போ அந்த படத்தை பிடிச்சி எப்போ ரிலீஸ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு திரும்பிட்டார். அவர் சொன்ன கதை தான் இது, சார் இப்படி ஒரு அனுபவம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இது மாதிரி வந்து இங்கே ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது. அதனால் இந்த பார்ட்டி கலாச்சாரம், மது கலாச்சாரங்கிறதெல்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று கலந்ததாக இருக்குது இங்கே. இதுலேயே இறுதி கேள்வியாக, இந்த நைட் பார்ட்டி கலாச்சாரத்தில் வந்து மெயினாக வந்து எல்லாருமே போகிறது இந்த தொழிலதிபர்கள் வீட்டில் தான் அந்த பார்ட்டியே நடக்குது அப்படிங்கிறது தான் எல்லா நியூஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தொழிலதிபர்கள் மூலமாக இந்த சினிஃபீல்டில் இருக்கிற திரைப்பிரபலங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்களா சார்? இல்லை அவங்களுடைய வலுக்கட்டாயத்துக்காக அந்த போய் உள்ளுக்குள்ளே போய் அந்த மாதிரி சம்பவங்கள் தான் ஆயிடுதா சார்? இல்லை, வலுக்கட்டாயமாக ஆகுறாங்கங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சமீபத்தில் எந்த தகவலும் இல்லை, அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை கஷ்டப்படுத்தினாங்கன்னு இல்லை. இவங்களுக்கே ஒரு பெரிய மனிதரோடு ஒரு தொடர்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நடிகராகட்டும் நடிகையாகட்டும் 2 பேருக்குமே. இப்போ வந்து ஒரு பெரிய கல்வி தந்தை இருக்காருன்னு வைங்களேன், இப்போ ஒரு நடிகர் அவரோட வந்து நட்பு வச்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவரே உள்ளே வந்துடுவார். இப்போ இவருடைய படம் 2 படம் 3 படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த கல்வி தந்தையே இவரை தேடிட்டு வந்துடுவார். எப்படி தம்பி இருக்கீங்கன்னு ஒரு பொக்கையை கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் ஒரு டின்னர்னு கூப்பிடுவார். அப்படியே இந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டினியூ ஆகும் இவர் மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும். மார்க்கெட்டை விட்டு போயிட்டாருன்னா கண்டுக்க மாட்டாங்க, அது வேறு.
பட் இவருக்கு என்ன ஆதாயம் அப்படின்னா, இப்போ இவரை தேடி வர்ற யாரோ ஒரு ரசிகரோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து சார் ஒரு சீட்டு அப்படிங்கும்போது ரொம்ப கம்பீரமாக ஃபோனை போட்டு ஒரு ஆளை அனுப்புகிறேன் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கும்போது அது ஈஸியாக நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தொடர்பு வச்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் இங்கே நடக்குதே தவிர மற்றபடி ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அப்படி நடந்ததாக நமக்கு தெரியல. எப்படியோ இங்க இருக்கிற நீங்க சொன்னீங்க அங்க பாலிவுட் அளவுக்கு எதுவுமே இங்க அளவுக்கு இன்னும் இன்னும் வரல. நீ வரல, நாளைக்கு வரக்கூடும். அதான் இங்க இருக்க ஆர்டிஸ்ட்லாம் பாலிவுடுக்கு படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கல்ச்சர்லாம் இங்க அப்படியே ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்குது. பார்ப்போம் சார். பல விஷயங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.